கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 5 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக நம்மை சுமந்து ஒரு தாயை விட மேலாக தேற்றி மாதத்தினுடைய இந்த உபவாச ஜெபத்தில் ஆமென் கலந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைகளை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்காக தந்திருக்கின்ற இந்த வாக்குத்தத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். ஃபார் வித் காட் நத்திங் ஷால் பி இம்பாசிபிள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தனமோடு பேசும்படியாக எல்லோரும் ஒரு விசை ஆமென் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகின்ற ஆமென் சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்ல, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வசன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை தான் சுவை நிறைந்த உணவுகள் இருந்தாலும் அவைகளை விட மேலாக ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அற்புதம் செய்ய போகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒரு விசை மன இறங்குங்க தகப்பனே, ஒரு விசை நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆமென் நாங்கள் இந்த நாளிலும் கூட அப்பா ஆவியிலும் ஆத்துமாவிலும் தகப்பனை சரீரத்திலும் அப்பா ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உபவாசத்தோடு ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு தாகத்தோடு வந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரோடும் கர்த்தர் பேசி அவர்கள் ஆண்டவர் என்னென்ன பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், திருமண தடைகளோடு வந்திருந்தால் இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் மன இறங்குவீராக தகப்பனே. ஒரு விசை உங்கள் ஆண்டவர் நீர் சொன்னீரல்லவா, யாராக இருந்தாலும் இந்த நாளிலும் கூட ஒரு விசை மன இறங்குவீராக. உம்மாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. நீர் சொல்லாகும் ஆண்டவரே, நீர் கட்டளையிட இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாளில் ஒரு விசை மன இறங்கியப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எவ்வளோ கண்ணீரோடு வந்திருப்பார்கள் ஆண்டவரே, பண நெருக்கடிகளோடு வந்திருப்பார்கள், திருமண தடைகளோடு வந்திருப்பார்கள் ஆண்டவரே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் வந்திருப்பார்கள். எத்தனையோ பிரச்சனைகளப்பா, எத்தனையோ விதமான சத்துரு போராட்டங்களினாலே பாதிக்கப்பட்டு வந்திருப்பார்கள். நிந்தை அவமானங்களினாலே ஆண்டவரே வந்திருப்பார்கள், ஏமாற்றப்பட்டு வந்திருப்பார்கள் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாமல் வந்திருக்கின்றவர்கள் உண்டு அப்பா. வாகனங்கள் இல்லாமல் வந்திருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்மாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த மாதங்களை வாக்கு கொடுத்தீரல்லவா. இந்த வாக்கு தத்தம் தகப்பனை ஆம் என்று ஆமேன் என்று நிறைவேறும்படி தகப்பனை எங்களை கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் செய்தருளுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. அநேகருடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்கிறதை பார்க்கிறேன் அப்பா. தடைகள் மாறுகிறதை பார்க்கிறேன், போராட்டங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன், அசுத்த ஆவிகள் வெளியேறி போகிறதை பார்க்கிறேன், திருமண தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறதை பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குழந்தை செல்வங்கள் இல்லாத ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீர் மாற்ற போகிறதற்காக கர்ப்பத்தின் கனி கர்த்தராலே கொடுக்கப்படுகின்ற ஒரு சுதந்திரம் அல்லவா. வித்து ஈவு என்று சொன்னீரே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறதற்காக நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்கின்ற வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. மனம் சோர்ந்து போய் பொருளாதார நெருக்கடியில் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று தடுமாறி வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் விடுதலையாக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் பலவிதமான வியாதிகளோடு அப்பா இடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் காணப்படுகிற நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவர் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடங்களில் அந்த வலிகள் வேதனைகளும் முழு விடுதலை கொடுத்து புதமான ஒரு சாட்சியை நிறுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா.
ஆசீர்வதிங்க. நீர் அடிமையை மறைத்து நீர் ஆண்டவரே மாதத்தில் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நான் ஆச்சரியப்படுத்த போகிறேன் என்று தெளிவாய் உணர்த்தி வெளிப்படுத்தினீரப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, மாற்றங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, அதிசய ஆண்டவரே அற்புதங்களை காண்கிறதாக இருக்கிறதப்பா. நன்றி. ஒரு விஷயம் மன இறங்க போகிறதற்காய் நன்றி. தடைகள் மாறி போராட்டங்கள் மாறி ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க போகிறதற்காக கோடி நன்றிகளை பாடிமை மறைத்து நீர் பேசுவீராக. ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா மக்களப்பா விடுதலையோடு கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. இன்னும் சில ஊழியர்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே கண்ணீரோடும் வேதனையோடும் ஆத்துமாதாயங்கள் அறுவடை இல்லை என்கிற கேள்விக்குறியோடு வந்திருக்கின்ற ஊழியர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் புதிய குடும்பங்களை கொடுத்தப்பா. இந்த ஊழியங்களை கர்த்தர் எடுத்து கட்டுவீராக. நீர் எடுத்து கட்டப்போகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. நாடா தகப்பனை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவை. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆமென் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்த வசனத்தை லூக்கா 1:37 நாம் வாசிக்கின்றோம். அதனுடைய பின்னணியத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கின்றன. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது? அந்த வார்த்தை ஒரு ஆச்சரியத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தத்தை முதலாவதாக நாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவதாக வாக்குத்தத்தத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியதை பெரும்பாடுள்ள பெண் இயேசு அற்புதம் செய்வார் என்று அறிந்திருந்தாள். ஆனால் ஆகையினாலே தான் அவள் 12 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வியாதி அந்த பலவீனம் மாறுவதற்காக அவளுக்கு இருந்த எல்லா பணங்களையும் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள் 12 ஆண்டுகளாக. ஆனால் அவளுடைய அவளுக்கு தெரிந்த ஒரு காரியம், நான் இயேசுவை தொட்டால், இயேசு அல்லது என்னை தொட்டால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆகையினாலே தான் இயேசு வரும்பொழுது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் இயேசுவை தொடுவதற்காகத்தான் அவள் கடந்து வந்தாள். ஆனால் நடந்த காரியம் என்ன பாருங்கள். முதலாவது அவர் விசுவாசிக்கின்றாள். நான் இயேசுவை தொட்டால் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். அல்லது இயேசு என்னை தொட்டால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். ஆனால் இயேசுவை சுற்றிலும் ஏராளமான திரள் கூட்ட மக்கள், இயேசுவை இந்த பெண் நெருங்கவே முடியவில்லை. ஆனால் அவள் கடைசியில் ஒரே ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தது. அவளுடைய வஸ்திரம், இயேசுனுடைய அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கலை தொடுகிறாள். தொட்டவுடன் இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று சரீரத்தில் கடந்து போய் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டதை அவள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டாள். உடனடியாக அவளுக்கு சுகம் கிடைத்து விட்டது. இயேசு அதை அறிந்து என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். உடனடியாக சீசர்களும் கூட இருந்தவர்களும் இவ்வளவு திரளான மக்கள் இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டார்கள். உடனடியாக இயேசு அந்த பெண்ணை காண்பித்து தெளிவான காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கணும். அதில் ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், நான் சொல்ல வந்த காரியம் என்ன? ஒன்று, அவள் விசுவாசித்தாள். ரெண்டாவது, விசுவாசத்தை செயல்படுத்தினாள். ரெண்டும் அவள் இயேசுக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் தருவார் என்று அவள் ஜெபித்து கொண்டு அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கவில்லை. இயேசுவை தொட வேண்டும், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். இதை போன்று தான் நீங்களும் நானும் நம்ம ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது நாம் வீட்டில் இருப்பதற்காக வீடு வேறு, தேவனுடைய கர்த்தருடைய ஆலயம் அல்லது தேவனை தேடுகிற ஆராதிக்கிற இடம் வேறு. ஆகையினாலே தான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் தந்து வழிநடத்துவார். 2 காரியத்தை அவள் செய்தால், அற்புதங்களை பெற்று விசுவாசித்தால், விசுவாசத்தை செயல்படுத்தினாள். அதை போன்று தான் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குத்தத்தம் என்பது
இந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம அந்த பெரும்பாலுடைய பெண்ணுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதில் மார்க்கு சுவிசேஷத்தில் அதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளில் கூட ஆகையினாலே நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்று கேட்டால் பாருங்கள், அது மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால் நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு தந்தார். ஆகினாலே இந்த நாளில் அதை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும், நம்ம செயல்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தேவன் 2 விதமாக ஆச்சரியப்படுத்துகின்ற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். மரியாளை கூட பார்த்து தேவதூதன் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், 45வது வசனத்தில் அதாவது என்ன, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இடையில் பரிசுத்த ஆவியினாலே அதான் பரிசுத்த ஆவியினாலே இயேசு பிறக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதுதான் தேவனால் கூடாத காரியம். அப்படி என்றால் பாருங்கள், முறைப்படி என்றால் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கணவன் மனைவி என்கின்ற உறவு கட்டாயம் தேவை. ஆனால் மரியாளுக்குள் யோசேப்பு அந்த உறவில் இல்லாமல் இருந்தும் பரிசுத்த ஆவியினாலே இயேசு பிறக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதற்கு தேவை என்னவென்றால் விசுவாசம் என்று பார்க்கின்றோம். 45வது வசனத்தில் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றாள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியம் நடைபெறுகிறதை பார்க்கின்றோம். முதலாவதாக தேவன் திருமண தடைகளை மாற்றுவார். இப்போ யோசேப்புக்கு தேவன் மரியாளை நியமிக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். மரியாளுக்கு யோசேப் நியமிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில், இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகளை தேவன் மாற்றப் போகின்றார். அதை போன்றுதான் இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் தேவனுடைய மனிதனாக பாருங்கள், அவர்களுக்கு என்ன செய்கின்றார் என்றால் இயேசுவை கொடுக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதை போன்றுதான் இதே 1வது அதிகாரத்தில் சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகரியா எலிசபெத்தோடைய மனைவி எலிசபெத், அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், யோவான் என்ற குழந்தையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். பாருங்கள், இதுவும் ஒரு குடும்பம் தான். சகரியா கர்த்தருடைய ஊழியக்காரர், எலிசபெத் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரர், இவர்களும் ஒரு குடும்பம். இதை போன்றுதான் இந்த நாளில் அவனுடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பண காரியங்கள் இல்லை, போதுமான படிப்புகள் இல்லை, இப்போ ஏதோ ஒரு வித காரணத்தினாலே போதுமான அளவுக்கு பண காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், படிப்புகள் இல்லாமல் இருக்கலாம், போதுமான அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனால் முடியாத நாம் இந்த நாளிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், மரியாள் விசுவாசித்தாள். யோசேப்பை நான் அறியாமல் இருந்தாலும் எனக்குள் இயேசு பிறப்பார் என்கிறதை அவள் விசுவாசித்தாள். அங்கே தேவன் பாருங்கள், அங்கே ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். திருமண தடை மாறுகிறது. திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு அடையாளமாக குழந்தை செல்வங்களை தந்து ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாய் மாற்றப்படுகிறது. அதை போன்றுதான் ஆசிர்ந்து சகரியா எலிசபெத்துக்குள்ளாக தேவன் என்ன செய்கிறார்? யோவானை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியமாக மாற்றப்படுகிறது. லூக்கா 1:21 ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்திலே தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ அங்கு சகரியாவுக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். ஏனென்றால் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்த வரும் பொழுது
எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுனது என்று பார்க்கிறோம். 6வது மாதம் என்று சொல்லுகின்றார்கள். எழுதப்பட்டிருக்கிற நம்ம வேதாகமத்தில் நீங்கள் பின்பு வாசித்து நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை போன்றுதான் இன்னொரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63வது வசனத்தில் கூட அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ 2 மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார்? இயேசுவை கொடுத்து பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதை போன்று தேவனுடைய ஊழியக்கான சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும் தேவன் யோவானை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற மிக முக்கிய ஆகையினாலே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றிற்கும் தேவன் ஒவ்வொரு நேரங்களை வைத்திருக்கின்றார். அந்த நேரம் நமக்கு அதனதன் காலத்தில் கர்த்தர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இப்போ எப்படிப்பட்ட கவலைகளோடு நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இந்த கவலைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நமக்கு இந்த நாளில் என்ன செய்ய போகின்றார் என்றால், திருமண தடைகளை மாற்றி, குழந்தை செல்வங்கள் இல்லை என்கின்ற தடைகளெல்லாம் மாற்றி, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவை கொடுக்க முடியுமானால், சகரியா எலிசபெத்துக்கு யோவானை தேவன் கொடுக்க முடியுமானால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் திருமண தடைகளை மாற்றி குழந்தை செல்வங்களை தந்து நம்மை வழிநடத்துவார். இத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். 2வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 5வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். இயேசு பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் அதில் 18வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில் நாம் வாசிக்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வரும்பொழுது அவனை படுக்கையோடு கூட இயேசு இருந்த வீட்டில் பயங்கரமான மக்கள் கூட்டமாக இருந்தபடியினாலே அந்த வீட்டினுடைய அவர்கள் மாடியிலிருந்து பாருங்கள், அதான் அந்த விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தை செயல்படுத்துவது. அந்த திமிர்வாதக்காரன் ஏனென்றால் அந்த வீட்டினுடைய வாசல் வழியாய் உள்ளே கொண்டு போக முடியாமல் பயங்கரமான மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், இயேசுவை சுற்றிலும் சீசர்களும் மற்ற மக்களுமாக. ஆகினால் யாருமே இந்த திமிர்வாதனக்காரனை உள்ளே விடவில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த சுமந்து வந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவினிடத்தில் எப்படியாகலும் கொண்டு போகப்பட்டால் இவர் விடுதலை பெற்றுக்கொள்ளுவார் என்பதை அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள், நம்பியிருந்தார்கள். பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை 20வது வசனத்தில் உடைய விசுவாசத்தை அவர் கண்டு, திமிர்வாத காமரனே என்று சொல்லி அவனை நோக்கி பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வீட்டினுடைய மேல் மாடியில் அந்த மேல் ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அப்போ மேல் வீட்டாரை அந்த வீட்டினுடைய மாடி அந்த ஓடுகள் எல்லாவற்றையும் அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்குவதற்கு இடத்தை உண்டு பண்ணி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கீழே இறக்குகின்றார்கள். அப்போ இவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், வாசல் வழியாய் போக முடியவில்லை. ஆனால் இப்படியாக இயேசுவினிடத்தில் போனால் அற்புதம் நடக்கும் என்பதை முதலாவது விசுவாசித்தார்கள். 2வது விசுவாசத்தை என்ன செய்கின்றார்கள் என்றால், செயல்படுத்துகின்றவர்களாக மாறுகின்றார்கள். உடனடி உங்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனடியாக வேத பாரகர் பரிசேயர் அநேகர் வந்து அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் என்றெல்லாம் ஏராளமான கேள்விகளை எழுப்பினார்கள், இவர் தேவ என்று. ஆனால் இயேசு மறுபடியும் அவர்களை பார்த்து சிந்தனைகளை எல்லாம் அறிந்து அவனை பார்த்து மறுபடியும் இந்த மக்களை பார்த்து சொன்னார், எழுந்து நட, அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலும் நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, அவ்வளவுதான். அந்த வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்தார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதென்றாலும் அவன் சுகத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அதை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அநேகர் கேள்வி எழுப்பினபடியினாலே அந்த கேள்விகள் நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பலனை தந்து நிச்சயமாக வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், நேரு கூட்டமான வாசல் வழியாய்
போக முடியாத காரணத்தினாலே திமிர்வாதனக்காரனை அவர்கள் திருப்பி கொண்டு போகவே இல்லை. படியாக இயேசுவினிடத்திலே கொண்டு போக வேண்டும். அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிறது வரையிலும், ஒரு சுகம் பெற்றுக்கொள்கிறது வரையிலும், ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்கிறது வரையிலும் நம்ம ஜெபித்து கொண்டே தான் இருக்க வேண்டும், விசுவாசித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் ஆயத்தமாக காத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பிரயாசங்களை அவர் அறிகிறார். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தை தேடி அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படுமோ, அந்த குளம் கலக்க தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் அதில் விழுந்து அந்த குளம் கலக்கப்பட்டு அது அந்த கலங்கி முடிவதற்குள்ளாக யார் அதிலே போய் விழுந்தாலும் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறார்கள். எருசலேமிலே பெதஸ்தா குளத்தில் நடக்கிறது. ஆனால் 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் அந்த குளத்தை தேடி தேடி கடந்து போகிறான். ஆனால் அவன் போய் அந்த குளத்திலே விழுவதற்கு முன்பதாக வேறு மனிதர்கள் விழுந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறார்கள். இதை இயேசு அறிந்து அவனுடைய 38 ஆண்டு பிரயாசத்தை அவர் அறிகிறார். அவனுடைய முயற்சியை இயேசு சிந்தனையில் அறிந்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சரியான பதில் கூட அவனாலே சொல்ல முடியவில்லை. நான் சுகம் பெற வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். பதில் கூட சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வழிகாட்ட, உங்களை வழிநடத்த யாரும் இல்லை என்று சொல்லி, என்னை வழிநடத்த யாருமே இல்லை, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். 38 ஆண்டுகளாக முயற்சி வீணாய் போகவில்லை. நீங்கள் பல கூட்டங்களுக்கு போய் அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யும், தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்கு சென்று கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்நாளுடைய கண்ணீர், அந்த துருத்தியில் கண்ணீர் நிறைந்தவுடன் தேவன் சாமுவேலை கொடுக்கிறார், குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். நமக்கென்று ஒரு நேரம், நாம் பிரயாசப்பட வேண்டிய ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நேரம் முடிகிறது வரையிலும் நாம் விடவே கூடாது. முன் வைத்த காலை நாம் பின் வைக்கவே கூடாது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பின்னிட்டு பார்ப்பதற்காக பல விதங்களிலே சத்துருவானவன் நமக்கு எதிராக எழும்புவான். ஆனால் நாம் அதற்கிடம் கொடுக்காதபடி எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ தடைகளை செங்கடலையும் யோர்தானையும் எரிகோ கோட்டையும் தாண்டித்தான் அந்த வாக்குத்தத்த நாட்டுக்கு போகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் அற்புதம் பெற்றவனாக, சுகம் பெற்றவனாக என்ன செய்கிறான் என்றால், உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இயேசு சொன்னபடி அற்புதம் நடக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில். அதனால பாருங்கள், பாயிண்ட் அதுதான். அதனாலே எல்லாரும் என்ன செய்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எப்படி திமிருவாய் நடக்க முடியாத மூட்டு வலிகள், நரம்பு தளர்ச்சி நோய்கள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், தலை வலிகள், கண் சம்பந்த பார்வை குறைவான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தர விரும்புகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லி ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இவ்வளவு காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆச்சரியப்படும் அளவுக்கும், தேவன் ஆச்சரியப்படும் அளவுக்கும் தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் கடைசியாக மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், அதாவது 15 20 வரை உள்ள வசனங்களில் மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியம் என்ன? பொருளாதார செழிப்புகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு முறை இயேசு உலகத்தில் வாழ்ந்திருந்த நாட்களில், ஊழியம் செய்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தேவை வந்த பொழுது, தேவை 2 மீனும் 5 அப்பவும் தான் சிறுவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அதை இயேசு கேட்டு வாங்கி பிதாவை நோக்கி அதை ஜெபித்து கொடுத்த பொழுது அது அந்த 5000 குடும்பங்கள் பயன்பெற்று எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்கும்படி
ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலவிதமாக 2 மீன் இருக்கலாம். 2 மீன் 5 அப்பத்துக்கு அடையாளமாக உங்களிடத்தில் கொஞ்சம் பணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் பொருளாதாரத்தை ஆண்டவர் இந்த மாதத்திற்கு தேவையான உங்களுடைய பண தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேவன் சந்தித்து கொடுத்து சந்தித்து தந்து மீதி எடுக்கும்படி நம்மை மாற்றுவார். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நான் கடன் அதிகப்பட்டு போகக்கூடாதப்பா. நான் என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு என்னை வீணான செலவுகளிலிருந்தும் வீணான அலைச்சல்களிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? 2 மீன் 5 அப்பவும் இயேசுவினிடத்தில் கொடுத்தார்கள். உங்களிடத்தில் இருக்கிறதுல நீங்கள் ஒரு சிறு பகுதியை நாம் ஆண்டவருக்காய் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீட்டில் களஞ்சியங்களுக்கு பொருளாதாரங்களுக்கு குறைவே இல்லாதபடி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூடை நிறைய எடுக்க பண்ணி ஆச்சரியப்படுத்த முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வது ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பணங்கள் இவ்வளவுதான், ஆனால் ஒரு 100 ரூபாய் தான் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த நாள் எனக்கு 1000 ரூபாய் தேவை. ஆகையினாலே நீங்கள் எழும்பி காலை ஜெபத்தில் நீங்கள் பரமண்டல ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறது நல்லது தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுதியை எடுத்து ஆண்டவரே, இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் நான் எத்தனையோ மிஷனர்களுடைய வாழ்க்கைகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லியிருக்கிறார்கள். மிஷனரி ஊழியங்கள் சில நேரங்களிலே கூட்டங்களை நடத்துவதற்கு பல 1000 ரூபாய்கள் தேவையோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு மிஷனரிடத்தில் சொன்னார், இந்த காலை ஜெபத்தில் அவரிடத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து என்ன செய்வாராம், இந்த வயத பகுதியை எடுத்து வைத்து ஜெபிப்பாராம். ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்த நாட்களில் அதை போன்று இப்படி ஜெபித்த பின்பு அந்த நாள் முடிவு நேரத்தில் அல்லது கூட்டங்கள் முடிகிற நாட்களில் அவர் மீதி எடுக்கும் அளவுக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருப்பாராம். தேவன் அப்படி ஒரு ஊழியம் அப்படி நடக்குமானால் அதைவிட மேலாக அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வீட்டுக்கு தேவையான உணவுகளை தந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்முடைய வீட்டிற்கு தேவையான சுகம் வேலன் ஆரோக்கியத்தை தந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கொஞ்சம் பொருட்களை கொண்டு கொஞ்சம் பணத்தை கொண்டு ஒரு அதிகமாய் அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மீதி எடுக்க பண்ணி ஆச்சரியப்படுத்தின விதமாய் நம்முடைய வாழ்க்கையை தேவன் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம். நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்களுக்காக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொடுத்தவர், கண்மலைகளிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர், கண்மலைகளின் தேனினால் வழி நடத்தின தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயத்துக்கு இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரேபோலா தபா ரஹந்தனா, கர்த்தருடைய வல்லமை பனி துளியாக இறங்க போகிறது, அக்கினியா இறங்க போகிறது. ஒரு கல்மழையாய் தேவன் அனுப்ப விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுவரையில் நீங்கள் யாராக ரட்சிக்கப்படாமல் இருந்தால், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்பொழுது இவைகளெல்லாம் நம்மை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஒரு காரியத்தை செய்யுங்கள். இதுவரை நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும். என்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ஜென்ம கர்ம பாவங்கள் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள், ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இப்படி ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தின் நபர்கள் யாராக ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இப்போ இந்த ஜெப நேரத்தில் அவர்களுக்காக அவருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நபரை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடைய
எங்களுடையதப்பா, ஜெபம் எங்களுடையதப்பா, ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு விஷயம் மன இறங்குவீராக. ஆண்டவரே நன்றியப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உம்முடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னீரப்பா. உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய பெயரினாலே, இயேசு என்ற பெயரினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவனுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் மன இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த கரம் உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் ரட்சித்துடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே அவர்கள் சபைகளில் ஒரு அங்கம் வகிக்க ஆண்டவர் கிருபை கொடுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்திற்கு கடந்து வருவதற்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, சபைகள் ஆண்டவரே விசுவாசிகளை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபையை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அப்பா, ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்கு நீர் கொடுத்து வழி நடத்தி சுத்தமான சாட்சியை நிறுத்துவீராக. தேங்க்யூ. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக நன்றி அப்பா. அதை போன்று இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருமண தடைகளோடும் குழந்தை செல்வங்கள் இல்லை என்கிற நிலைமையில் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, மனிதர்கள் கதவுகளை அடைக்கலாம், ஆனால் தேவன் அதை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறப்பார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகி போக பண்ணுவீராக. ஆண்டவரே, யோசேப்புக்காக மரியாளை நியமித்தீர் அல்லவா. ஆண்டவரே நன்றியப்பா. ஆமேனப்பா. சகரியாவுக்காக எலிசபெத்தை நியமித்தீர் அல்லவா. ஆண்டவரே நன்றியப்பா. அபிரகாமுக்காக சாராளை நியமித்தீர் அல்லவா. ஆண்டவரே நன்றி. ஈசாக்குக்காக ரெபேக்கா. இப்படி ஏராளமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கலாம். நாளில் ஒரு விஷயம், திருமண பணங்கள் ஒரு பொருட்டல்ல, படிப்புகள் ஒரு பொருட்டல்ல, அழகு ஒரு பொருட்டல்லப்பா. இவைகளெல்லாம் தாண்டி ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, திருமணம் அனைவருக்கும் கனமுள்ளது என்று சொன்னீர் அல்லவா. ஆமென் நன்றியப்பா. ஹானர். ஆமென் நன்றியப்பா. நாளில் ஆண்டவரே ஒரு விஷயமான ரேபா ஹந்தனோ நன்றியப்பா. திருமண தடைகளை தேவன் மாற்றி அற்புதம் செய்தரல போகிறதற்காக திருமண தடைகளை மாற்றி திருமண நடத்தி தரப்போகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற இந்த நாளில் கூட குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்காக ஒரு விஷயம் உம்முடைய பாதத்தில் வருகிறேனப்பா. 6 ஆண்டு 7 ஆண்டு பல வருடங்களாக ஆண்டவரே திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் ஆண்டவரே இனி குழந்தைகள் செல்வங்கள் கிடைக்குமா என்கின்ற கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. சொன்னீர் அல்லவா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். ஆண்டவரே நன்றியப்பா. யோசேப்பு மரியாளுக்காக இயேசுவை நீர் கொடுத்தீர் அல்லவா. பிதாவாகிய தேவனை நீர் கொடுத்தீர் அல்லவா. சகரியா எலிசபெத்திற்காக யோவானை கொடுத்தீர் அல்லவா. ஆண்டவரே நன்றியப்பா. ஆபிரகாம் சாராளுக்காக ஈசாக்கை கொடுத்தீர் அல்லவா. ஈசாக் ரெபேக்காளுக்காக யோவான் ஆண்டவரே நன்றியப்பா. யாக்கோபுவை கொடுத்து ஏசா கொடுத்தீர் அல்லவா. நாளில் அற்புதம் செய்கிற தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், பண்ணுங்க. கர்த்தருடைய கரை இப்பொழுது நீட்டப்படுகிறது. செயல்படாத உறுப்புகளை மருந்துகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா அற்புதன் கனி கர்த்தராலே கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் வித்து ஈவு என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. நீர் அந்த அற்புதத்தை செய்து உடைய ஆச்சரியப்படுத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டதாக விசுவாசித்து ஆமென் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாளிலும் கூட தொடர்ந்து இப்பொழுதும் வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே அந்த ஆணி பாய்ந்த கரம் அப்பா, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதும் காயப்பட்டதும் இரத்தம் சிந்தினதுமான அந்த கரத்தை அனுப்பி அப்பா இப்பொழுது அந்த திமிர்வாத காரனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோமே அப்பா. அந்த உம்மிடத்திலே கொண்டு வருவதற்கு வழி இல்லாமல் இருந்த பொழுது ஓடுகளை பிரித்து மேல் வீட்டினுடைய ஆண்டவரே கூரையின் வழியாக உம்மிடத்திலே கொண்டு வந்த பொழுது ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவரே நன்றியப்பா. ஆமையில் எழுந்திரு ஆண்டவரே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னீர் அல்லவா. இந்த வார்த்தையை அனுப்பியப்பா. சுகத்தை எத்தனை ஆண்டுகள் நடக்க முடியாத ஒரு மனிதன் ஒரு சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே விசுவாசித்தார்கள். இயேசுவினிடத்திலே கொண்டு போனார். இயேசு அற்புதம் செய்வார். ஆமேன். அந்த வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்து ஆமேன் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு வெளியே வந்தார்கள். இதனால் ஆச்சரியப்படுத்துகிற மாதம். இந்த நாளில் உங்களுடைய வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இயேசு இந்த ஜெப நேரத்தில் நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், இரத்தம் சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள்,
வியாதிகள், மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள், ஆண்டவரே பேக் போன் பெயின்கள், எலும்பு வலிகள், ஆண்டவர் எல்லா விதமான கடத்தொலி இடுவு எல்லா வலி வேதனைகளிலிருந்தும் ஒரு முழு விடுதலை கொடுத்த ஆண்டவரே நீரே அப்பா ஒரு பரிகாரியாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவரே, மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். கடைசியாக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, அல்லது 2 கரங்களை உயர்த்தி வேண்டுமானால் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் இயேசு எடுத்து அவன் பிதாவை நோக்கி ஜெபித்து 1000 குடும்பங்கள் பயனடைய வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு ஏராளமான பண தேவைகள் உங்களுக்கு இந்த இடத்துல தேவையோடு வந்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டவரே பண தேவைகளோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜெப நேரத்தில் கோடிக்கணக்கான பண தேவையோடு வந்திருக்கலாம். ஆனால் இயேசு இந்த இடத்தில் அற்புதம் செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறார். அதை நம்புங்கள். இந்த நாளிலும் நீங்கள் எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்பட்டு மீதி எடுக்கும்படி மாற்றப் போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தகப்பனே, உம்முடைய கரங்களில் எங்களை தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வீடு வாசலுக்காக ஆண்டவரே நன்றி, வாகனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அற்புதங்களை செய்யப்பா. ஊழிய தேவைகளோடு நிற்கிற, ஊழியத்தில் வாகன தேவையோடு நிற்கிற குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. மனம் இறங்கியப்பா உடைய நாமத்தை மயப்படுத்துங்க. இப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த நாளிலும் கூட அப்போ அந்த உபவாச ஜெபத்தில் கடந்த ஆண்டு ஒரே பங்கு பெற்ற அத்தனை குடும்பங்களும் என்னென்ன தேவைகளோடு உடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அத்தனை தேவைகளையும் சந்தித்து கொடுத்து சுத்தமான சாட்சியாக நீர் நிறுத்த வேண்டுமெனடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாம் மகிமைப்படட்டும். இதற்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த அத்தனை பேருக்கும் அப்பா உடைய பலனை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதி. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென்.